ஹாய் கைஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டதுலேருந்தே நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க டிஎம்ல. என்ன விஷயம் எதுவுமே சொல்லவே இல்லை, இன்னும் வீடியோவே வரலையே, அகைன் ஏதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, இந்த மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அந்த முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகும்னு எனக்கு தெரியாது. என்னோட பேஜ்ல ஒரு சில வீடியோஸ் எல்லாம் மில்லியன் வியூஸ் போயிருக்கு, ஒரு சில வீடியோஸ் வந்து வியூஸே போகாம கூட இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆனா கூட ரொம்ப ஜென்யூனான பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். என்னை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே என்னை பிடிச்சு போய் பரவாயில்ல இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணுது, சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஜென்யூனான பீப்புளுக்கு தான் இந்த வீடியோ ரீச் ஆகணும்னு நான் நம்புறேன். என்னோட லைஃபை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லவ்வை ரிசீவ் பண்ற இடத்துல மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து மேரேஜ்க்கு முன்னாடி பேரண்ட்ஸ், மேரேஜ்க்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட், இந்த மாதிரி வந்து அவங்க கொடுக்குற நிறைய லவ்வை ரிசீவ் பண்ணிட்டு நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியான லைஃப் லீட் பண்றோம். ஆனா நம்மளால அவங்களுக்கு எதுவுமே திருப்பி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால வந்து சின்னதாவது ஒன்று சம்பாதிக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கேன். நல்லா படிச்சிருக்கோம், நல்ல வேலை இல்லை, வேலை கிடைச்சாலும் வேலைக்கு போக முடியாது குழந்தைய வச்சுட்டு. அதனால வீட்டுல இருந்தே ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்துல வந்து நான் இறங்கியிருக்கேன். நான் வந்து எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓன் பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். சொந்தமாக ஒரு க்ளோத்திங் பிராண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே சொல்லணும்னு நான் நினச்சேன். ஓன் க்ளோத்திங் பிராண்ட் அப்படின்னா வெளியே வாங்கி நம்ம வந்து ரீசேல் பண்ணுறது கிடையாது. வெளியே ஒரு ரேட்க்கு வாங்கி நம்ம வந்து இங்கே ஒரு ரேட்டில் வந்து நம்ம சேல் பண்ணுறது கிடையாது. நம்மளே வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒவ்வொரு மெட்டீரியலுமே வந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து அது நம்மளே வந்து ஓன் ஸ்டிச்சிங் யூனிட் இருக்குது. அங்கே வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம டைரக்டா வந்து கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்கணுங்கிறது மட்டும்தான், ரொம்ப குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸை ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட மோட்டிவா இருக்கு. எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஆல்மோஸ்ட் யூடியூப்ல 12,000 ஃபேமிலிஸ்க்கு மேல இருக்கீங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல 1000 ஃபேமிலிஸ்க்கு மேல இருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி. அதே மாதிரி சப்போர்ட் வந்து எனக்கு இப்போ என்னோட பிசினஸ்க்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னோட பிசினஸ் ஐடி, என்னோட கான்டாக்ட் நம்பர் அது எல்லாமே வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து டேக் பண்றேன். இந்த ஐடிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அந்த ஐடியும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து வரும், என்னோட பிசினஸ் பேஸ்டான வீடியோஸ், அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வரும். எல்லாமே வந்து பொருள் வந்து ஸ்டிச்சிங் யூனிட்க்கு போக போகுது. எல்லாமே ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்ணுவேன். பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சப்போர்ட் எப்பவுமே பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.